நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே மது போதையில் வேகமாக காரை ஓட்டி வந்ததால் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர கழிவுநீர் கால்வாயில் மோதி பல்டி அடித்து தலைகீழாக கவிழ்ந்த காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம், விவரங்கள் என்ன? வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள காடச்சநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட மண்கரடு என்ற பகுதியில் அரசு மதுபான கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. மதுபான கடை சாலையில் இருந்து ஸ்ரீகார்டன் என்ற பகுதிக்கு பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த மணி மற்றும் அவருடைய நண்பர் ஆகிய இருவரும் மது அருந்திவிட்டு வாகனத்தை வேகமாக ஓட்டியுள்ளனர். இந்நிலையில் அதிவேகமாக வந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சாலையோரம் சாக்கடை கால்வாயில் மோதி 2 சுற்று சுற்றிவிட்டு தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த அக்கம் பக்கம் உள்ள பொதுமக்கள் காரில் இருந்த இருவரையும் மீட்டு பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு சாலையில் செயல்படும் தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் கார் வரும்பொழுது எதிரே வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் யாரும் வராததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மண்கரடு என்ற பகுதியில் அரசு மதுபான கடைக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து தினந்தோறும் வருகை தரும் மது பிரியர்கள் மது அருந்துவிட்டு காரை வேகமாக இயக்குவது, அங்கேயே சண்டையிட்டுக் கொள்வது உள்ளிட்ட செயல்பாடுகளை செய்து வருவதாக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.